வணக்கம் நண்பர்களே. மத்திய நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி அப்படிங்கிற ஒரு இணையமைச்சர். நிதியமைச்சர் வந்து நம்ம நிர்மலா சீதாராமன் அம்மா. இணையமைச்சர் வந்து பங்கஜ் சௌத்ரி. அவர் எழுத்து மூலமாக ஒரு பதில் கொடுத்துருக்காரு பாராளுமன்றத்தில். எப்படின்னா, மருத்துவ காப்பீடு ப்ரீமியம் இருக்குது பார்த்தீங்களா, ஹெல்த் இன்சூரன்ஸ். நம்ம நல்லா இருக்கணும்னு ஒரு அமௌண்ட்டை இதில் கொண்டு போய் கட்டுறோம், இன்சூரன்ஸு எடுக்கிறோம். பர்சனல் பாலிசி இல்லை மெடிக்கல் பாலிசி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிமிஷம் இருங்க. மருத்துவ காப்பீடு பிரிமியத்துக்கு 18% ஜிஎஸ்டி போட்டு கடந்த 3 வருஷத்தில் மட்டும் 24,500 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்காங்க ஜிஎஸ்டியாக. எப்படி சூப்பராக இருக்குல்ல? மருத்துவ காப்பீடு பிரிமியத்துக்கு 18% வரி, கடந்த 3 ஆண்டுகளில் 24,500 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி பணம் வசூல். எதுலங்க? மருத்துவ காப்பீட்டில் மட்டுங்க. இப்போ நம்ம வந்து நம்ம நல்லா இருக்கணும், நமக்கு ஏதாவது இப்போ உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னு வச்சுங்களேன், திடீர்னு ஒரு மருத்துவ மெடிக்கல் பாலிசி எடுத்தோம் அப்படின்னா, அது வந்து கொஞ்சம் ஏதாவது ஹாஸ்பிட்டலில் சேர்ந்தோம் அப்படின்னா ஒரு அமௌண்ட்டுக்கு மேலே போணுச்சுன்னா அது அவங்க கொடுப்பாங்க, அந்த பணத்தை கொடுத்துருவாங்க அவங்க. ஏதோ பெரிய மேஜரான ஆப்ரேஷனு, இந்த மாதிரி ஏதாவது மருத்துவ செலவுகளுக்கு அந்த பாலிசியிலேருந்து பணம் வாங்கிக்கலாம். இதுக்கு தாங்க மருத்துவ காப்பீடு பண்ணுறோம். ஆனால் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இன்சூரன்ஸ் இருக்குது. மருத்துவ காப்பீட்டுலேயே வந்து ஹெல்த் பாலிசிலேயே நிறைய இது வந்துருக்கு. லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷனில் இருக்குது. ஆனால் அது வந்து மெடிஷனுக்கு இல்லாமையும் இருக்குது, இருந்தும் இருக்குது. அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அதே மாதிரி நிறைய காப்பீடு நிறுவனங்களில் நிறைய இது மாதிரி வந்துருக்குது. இது வந்து எப்படி அப்படின்னா, நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கோ இல்லை நம்ம இறந்து போயிட்டோம்னா நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு 10 ரூபா வருமே, ஏதோ கஷ்ட ஜீவனத்தில் இருக்கிற அந்த நம்ம குடும்பம் கொஞ்சம் பொழைச்சிக்குமேங்கிறதுக்காக வேண்டி ஒரு பாலிசியை போடுறதுங்க. அந்த பாலிசிக்கு இல்லாமல் 18% வரி போடுவாங்க. ஏங்க, ஒருத்தன் உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா என்ன பண்ணுறது? நம்மளால் கையிலேருந்து செலவு பண்ண முடியாமல் தானேங்க அவனுக்கே தெரியும். உடம்பு ஒவ்வொருத்தருக்கும் தெரியும், நம்ம உடம்பு சரியில்லாமல் இருக்குது, நம்மள்கிட்ட கையில் காசு செலவு பண்ணதுக்கு முடியலை, நமக்கு வருமானம் பத்தலை, இன்னொரு 5 வருஷம் கழிச்சோ இன்னொரு 6 வருஷம் கழிச்சோ நமக்கு உடல்நிலை இதை விட இன்னும் மோசமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் தானே அதிகம். அதனால் ஒரு பாலிசி போட்டு வைப்போமே, ஏதாவது பின்னாடி ஏதாவது நமக்கு ஏதாவது செலவுலாம் ஆகட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 ரூபா, ஒரு 500 ரூபா மாதம் வருஷத்துக்கு 1000 ரூபாயோ இல்லை மாதம் 1000 ரூபாயோ ஏதோ கட்டுறான்னு வச்சுக்கோங்க. எல்ஐசி அதில் நிறைய ஸ்கீம் இருக்குது. வருஷம் கட்டுறது இருக்குது, மாதம் கட்டுறது இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரி ஸ்கீமில் கொண்டு போய் பணம் கட்டினாங்க. அந்த பணத்துக்கு போய் 18% வரி போட்டால் இது என்ன நாடு? இது இதில் தான் சம்பாதிப்பீங்க நீங்கள்? ஜிஎஸ்டி வசூல் பண்ணுறது எதெல்லாம் சம்பாதிப்பீங்க? அரிசிக்கு ஜிஎஸ்டி, சாப்பாட்டுக்கு ஜிஎஸ்டி, இட்லிக்கு ஜிஎஸ்டி, சோத்துக்கு ஜிஎஸ்டி. அதுக்கு இதெல்லாம் பெரிய பெரிய நிபுணர்கள்லாம் மறுப்பு தெரிவித்ததுனால இட்லி சட்னிக்கெல்லாம் வந்து ஜிஎஸ்டி போடக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால வந்து அதை வந்து விட்டுட்டாங்க, கொஞ்சம் லூஸில் விட்டுருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக திருப்பி போடுவாங்க. இது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சுன்னா லைட்டாக ஆற போடுவாங்க, அப்புறமா யாராவது ஒன்று விட்டு இல்லை லைட்டாக ஆரம்பித்து விட்டு அப்புறமா மொத்த வேலையும் முடிச்சு விட்டுருவாங்க. இதுதான் அவங்களோட பழக்கம், இதுதான் அவங்களோட பாலிசி. அப்படி இருக்கையில் இந்த மாதிரி கேடுகட்ட கேவலமான செயலை வேறு எந்த நாட்டிலையும் செய்வாங்களா? அவனே அர்ஜென்ட் ஆபத்துக்கு வாயை கட்டி வயிற்ற கட்டி எத்தனை பேருங்க பாலிசி போகிறதுல எவ்வளவு பேருங்க வந்து பணக்காரங்களாக இருக்கிறாங்க சொல்லுங்கள். எவ்வளவு பேர் பணக்காரங்களாக இருந்தால் அவங்க ஏங்க ஜிஎஸ்டி போட போகிறாங்க? இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் எதுக்கு கட்ட போகிறாங்க? அவங்கள்ட்ட பணம் இருக்கு, அவங்க பார்த்துக்குவாங்க. இது ப்ரீமியம் கட்டுறதெல்லாம் யாருங்க? நடுத்தர மக்கள், ஏழைகள், இவங்க தான். எதுக்கு? நமக்கு நாளைக்கு தான் முடியாமல் போச்சுனாக்கா இந்த பாலிசி நம்ம கை கொடுக்கும். ஒரு 50,000, 1 லட்சம், 2 லட்சம் அதாவது செலவு வந்துச்சுன்னா இந்த பாலிசியில் நம்ம பார்த்துக்கலாம். அப்படிங்கிறதுனால தான் மருத்துவ காப்பீடு. அதுக்குமே 18% வரி போட்டு கடந்த 3 வருஷத்தில் வந்து 24,500 கோடி ரூபா. இந்த 3 வருஷத்தில் மட்டுமே 24,500 கோடி ரூபா சம்பாதிச்சிருக்கீங்களே, அந்த பணம் செலவு பண்ண பணத்துக்கு யாராவது கணக்கு சொன்னீங்களா?
என்ன அந்த ஜிஎஸ்டி 24,500 கோடி ரூபாய் என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்க சொல்லுங்க? இது வந்து நாட்டுக்கு எவ்வளோ நல்ல விஷயம் பாருங்க. இதை வந்து பாராளுமன்றத்தில் வந்து ராகுல் காந்தி எதிர்கட்சி எம்பிக்கெல்லாம் ராகுல் காந்தி தலைமையில் போராட்டம் பண்ணியிருக்காங்க. இந்த போராட்டம் வெற்றி பெறணும். அவங்க சொன்ன மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஒன்றிய அரசு ஏன் திருத்திக்க மாட்டாங்கன்னு தெரிய மாட்டாங்குது. எது எதில் தான் கொள்ளையடிக்கிறதுன்னு தெரியலையா? எது எதில் தான் சம்பாதிக்கிறது காசு? சம்பாரித்து என்ன வச்சுருக்க நீ? பொதுத்துறை நிறுவனங்களால் நட்டம்னு கொண்டு போய் விற்கிற. சம்பாரித்து என்ன வச்சுருக்க சொல்லு. இது வரைக்கும் இந்தியாவோட கடனையாவது அடைச்சிருக்கியா? இவ்வளோ இத்தனை லட்சம் கோடி இருந்துச்சு, இவ்வளோ லட்சம் நாங்கள் அடைச்சிட்டோம். அதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சிக்கனமாக இருக்கிறதுனால தான் அடைக்க முடியும். எல்லாமே அடைக்க முடியாது. அப்படி ஏதாவது ஒன்று சொல்லு. எதுவுமே சொல்ல மாட்டேன், எதுவுமே செய்ய மாட்டேன், எந்த தனியாக அரசு நிறுவனங்களையும் காப்பாற்ற மாட்டீங்க, அரசு நிறுவனம் உதவியும் பண்ண மாட்டீங்க. அதை தேய வச்சு நீங்களாக எந்த உதவியும் பண்ணாமல் லைட்டாக தேய வச்சு கடைசியில் ஒரு காலகட்டத்துக்கு மேலே நட்டத்தில் எங்கன்னு சொல்லி விற்றுருவீங்க. இதுதானே உங்கள் வேலை? இதானே சார் உங்கள் வேலை? வேற என்ன செய்ய போறீங்க? நன்றி, வணக்கம்.